தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து செஞ்சுட்டு வராரு. அதுல ஒரு பங்கா அம்மா உணவகங்கள் எல்லாம் திரும்பியும் வந்து புதுப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து சாப்பாடு மட்டும் அவங்க வந்து சப்பாத்திலாம் போட்டாங்கன்னா, சப்பாத்தி நல்லா தான் இருக்குது. சாம்பார் மட்டும் கொஞ்சம் சால்ட் கம்மியாக சால்ட் இல்லாம இருக்குது. அந்த மாரி அவங்க அத மட்டும் கரெக்ட் பண்ணி குடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மத்தபடி ரேட் வைஸ் எல்லாமே ஓகே தான். ஓகே, மக்களுக்குலாம் அது எந்த வகையில உதவியா இருக்கு? அம்மா ஏன்னா வந்து அது விலை கம்மியாவும் இருக்கு. விலை கம்மியா இருக்கு. இன்னைக்கு மெயின் ப்ராப்ளமே வந்து இந்தியால வந்து சிலிண்டர் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. சிலிண்டர், பெட்ரோல், டீசல் அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அப்ப இப்ப லோ கிளாஸ் பீப்பிள்லாம் வந்து அங்க சாப்பிட்டாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது வந்து. வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. அதனால காலையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு தேவையா இருக்கும். சோ அது மாரி கரெக்ட்டான டைமிங் சாப்பாடு வந்து டைமிங் கரெக்ட்டா இருக்குது. டைமிங் குடுக்குறாங்க. அதே மாரி யாரு வந்தாங்கன்னா இல்லன்ற அளவுக்கு இதுவரையும் இந்த சிச்சுவேஷன் வந்ததில்ல. வந்தாங்கன்னா சாப்பாடுலாம் கிடைக்குது. நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்குது. ஆ. 90% ஓகே. 80% ஓகே. சாப்பிடுற அளவுக்கு இருக்குது. பசிக்கு சாப்பிடுறதா இருந்தா ஓகே. ருசிக்கு சாப்பிடுறதா இருந்தா கஷ்டம் கொஞ்சம். இது அந்த உணவுல தரமான உணவு அந்த மாரி இருக்கு. அதான் ஓவராலா சொல்லணும்னா ஒரு 70 to 80% ஓகே அதுதான்.